விடுன்னு சொல்றேன்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, உன்னோட இம்சை தாங்க முடியல என்னால. எதுக்கு இப்படி பண்ற? எதுக்கு இப்படி என்னையே சுத்தி சுத்தி வர? ஐயோ ஸ்ருதி, இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்றேன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? அம்மா தாயே, நீ நல்லதுக்காக எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். போய் திண்ணையில உட்காந்து உன் வேலையை மட்டும் பாரு, அது போதும். ஐயோ ஸ்ருதி, எல்லாமே கை மீறி போயிடுச்சு, உனக்கு தெரியுமா? என்ன, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறாங்க, கல்யாணம் நிச்சயமாக போகுது அதானே? இத கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சுடி. இங்க பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், வேற எங்கேயாச்சும் போய் சொல்லு. என்ன பத்தி நீ ஃபர்ஸ்ட் எதுக்காக கவலைப்படுற? முதல்ல உன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னையே வீட்டுக்குள்ள விடாம திண்ணையில உட்கார வச்சிருக்காங்க. நீயே ஒதுங்க இடம் இல்லாம இங்க இருக்க. நீ வந்து ஏன் வாழ்க்கையை காப்பாத்த போறியா? முதல்ல நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாரு. அதை விட்டுட்டு வந்து பொண்ணு பாத்துட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ண போறாங்கன்னு பேசிக்கிட்டு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. முதல்ல நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாரு. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீயும் சரவணனும் ஒண்ணு சேர்ந்து வாழ முடியல. அந்த காண்டுல மத்தவங்க நல்லா வாழ்றத உன்னால பொறுத்துக்க முடியல அதானே? வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சுல, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? நீயும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டு இருக்க. பாரு, இத பார்த்துட்டு அப்புறம் பேசு. ஏன் ரெண்டாவது பையன் சக்திவேலு. வணக்கம் வணக்கம் வணக்கம்.